பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொல்லாத உலகத்தில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது, ஸ்தம்பித்து நிலை குலைந்து போகும்போது நம்மை தாங்குகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்தலாமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதினால், கர்த்தர் கூட வருவதினால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். எந்தன் வழிகளில் என்னை காக்கவே தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட வருவதினால், கர்த்தர் கூட வருவதினால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் பாதம் கல்லில் இடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். எந்தன் பாதம் கல்லில் இடராமல் தூதர்கள் கைகளிலே ஏந்திடுவார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதினால், கர்த்தர் கூட வருவதினால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி குரல்கள் கேட்டிடுவே. நீதிமான்களின் கூடாரங்களிலே மகிழ்ச்சி குரல்கள் கேட்டிடுவே. பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதினால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாகவே இருப்பார்கள். பயமே இல்லை, கலக்கமில்லை, பயமே இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் கூட இருப்பதினால், கர்த்தர் கூட வருவதனால். எந்தன் கால்கள்
சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. எந்தன் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்குதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பயமே இல்லை, கலக்கமே இல்லை, கர்த்தர் கூட இருப்பதனால். சங்கீதம் 138:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று ஒரு நல்ல ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் தாவீது ஏறெடுக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உமது கிரியைகளை, கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக, கைவிடாதிருப்பீராக என்று ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மரியாளை பாருங்கள், கடைசி வரையிலும் அவர் கைவிடவே இல்லை. தான் மரண நேரத்தில் கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, நான் இனி இந்த உலகத்தில் மனிதராக இந்த தாயை பராமரிக்கும் சூழ்நிலையில் இருக்கப் போவதில்லை என்று அறிந்தவராக அந்த தாயை நெகிழ விடாமல், கைவிட்டு விடாமல், அந்த தாயை பராமரிக்கும் வண்ணமாக தமக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானுடைய கையிலே ஒப்பு கொடுத்து, இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தாயை கைவிட்டு விட்டு போகிறவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை சந்திக்கவில்லை. அந்த தாய் மரியாளை அவர் நெகிழ விடாமல் கடைசி வரையிலும் அவர் ஒப்படைக்கிறவராக இருந்தார். அதே போல தன்னை பின்பற்றின சீஷர்களையும் அவர் கை நெகிழவே விடவில்லை. தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட ஆண்டவர் நேசித்து சிநேகிதனே என்று சொன்னார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதலித்து போனவன், அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆணையிடவும் சபிக்கவும் தொடங்கினவன், மீன் பிடிக்க போகிறேன் என்று பழைய வாழ்க்கைக்கே போக துணிந்தவன், அப்படிப்பட்ட அவனோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போகிற அந்த பேதுருவை கூட ஆண்டவர் நெகிழ விடாமல், கைவிடாமல், அவரை கடைசி பரியந்தம் அவரை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை அவரை கொண்டு செய்து ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன்தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டு நடத்தினார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமலும் நெகிழ விடாமலும் இருப்பார். நாமும் கூட ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை நெகிழ்ந்து விட்டாரோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், கை நெகிழ விட மாட்டார். கடைசி வரியந்தம் நம்மை காப்பாற்றவும் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை கை நெகிழாதவராக எப்பொழுதும் எங்கள் கூட இருந்து கடைசி மட்டும் எங்களை காத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர். எத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும், பலவீனமானவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே, எங்களால் முடியாத நிலைமையில் நாங்கள் தத்தளித்து கொண்டிருந்தாலும் எங்களை நீர் கை நெகிழாமல் கைவிடாமல் காப்பாற்றுகிற கண்மலையாயிருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் இந்த விசுவாசத்தை இழந்து விடாதபடி, ஆண்டவரே, விசுவாசத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக பலவீனப்பட்டு போய்விடாதபடி எப்பொழுதும் நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை கை நெகிழ மாட்டீர் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை விசுவாசத்தில் வல்லவர்களாகி பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.